தொடர்பு மொழியாக இருந்த சமஸ்கிருதம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் புறக்கணிக்கப்பட்டு வருவதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி ஒரு காலத்தில் சமஸ்கிருதம் தொடர்பு மொழியாக இருந்தது என தெரிவித்துள்ளார். அடிமைத்தனத்தின் காலத்திலும் சுதந்திரத்திற்கு பிறகும் சமஸ்கிருதம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது துரதிருஷ்டவசமானது என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். கலாச்சாரம், சமூக ஊடகங்கள் சமஸ்கிருதத்திற்கு ஒரு புதிய வாழ்க்கையை அளித்துள்ளதாகவும் இளைஞர்கள் சமஸ்கிருதத்தில் சுவாரஸ்யமான பணிகளை செய்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் இளைஞர்கள் சமஸ்கிருதத்தை பற்றி பேசுவதை காணக்கூடிய பல ரீல்ஸ்களை காணலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாகரிகத்தின் மதிப்புகள் மற்றும் மரபுகளை சுமந்து செல்லும் பணியை சமஸ்கிருதம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக செய்து வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். கபடியில் தங்கம் வென்ற இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் திருவாரூரைச் சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் கபடி போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. குறிப்பாக இந்திய மகளிர் அணி தங்கம் வெல்வதற்கு மிக முக்கிய பங்காற்றியதோடு அபார ஆட்டத்தையும் வெளிப்படுத்திய அணியின் துணை கேப்டன் சென்னை கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. இந்த வெற்றியின் மூலம் கண்ணகி நகர் பகுதியின் முகத்தையே மாற்றியிருக்கிறார் கார்த்திகா. சமீபத்தில் கபடியை மையப்படுத்தி வெளியான பைசன் மற்றும் மெட்ராஸ் படத்தின் காட்சிகள் மற்றும் பாடல்களுடன் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு இணையவாசிகள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இதேபோல் இந்திய ஆடவர் ஜூனியர் அணியில் இடம்பெற்றிருந்த திருவாரூரைச் சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸுக்கும் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிலையில் தங்க பதக்கத்துடன் பஹ்ரைனில் இருந்து வந்த கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் திருவாரூர் அபினேஷ் ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இருவரையும் தனது இல்லத்திற்கு அழைத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாக உறுதியளித்தார். தனது கனவு நிறைவேறி இருப்பதாகவும் தமிழ்நாடு அரசின் அனைத்து உதவிகளுக்கும் நன்றி என்றும் கண்ணகி நகர் கார்த்திகா நிகழ்ந்தார். கார்த்திகான்றதை விட கார்த்திகா எக்ஸ்பிரஸ் நம்ம தான் எல்லாருக்கும் தெரியுது. இங்கிருந்து கண்ணகி நகர்ல இருந்து பஹ்ரைன் இந்த த்ரூ அவுட் த ஜர்னி எப்படி இருந்தது, உங்களுக்கு எவ்வளவு கடினமா இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. தந்தி தொலைக்காட்சி சார்பில் முதல்ல வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நான் கார்த்திகா, கண்ணகி நகர். நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கபடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சீனியர்ஸ்லாம் விளையாடுறத பார்த்து தான் எனக்கு கபடியில் ஒரு இன்ட்ரெஸ்டே வந்தது. அவங்க மெடல்லாம் ஜெயிச்சுட்டு வருவாங்க, கப்புலாம் ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ மேம் வந்து HM மேம் வந்து எல்லாருக்கும் போட்டு அதை ப்ரேயரில் வச்சு காமிப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு, அக்காங்கள மாதிரி நானும் கப்பு வாங்கணுன்ட்டு. அது அப்படி தான் வந்து ஒரு இலக்கே இல்லாமல் தான் வந்து ஒரு கபடியில் சேர்ந்தேன். அப்புறம் கோச்சோட ட்ரைனிங்கு, கோச்சோட மோட்டிவேஷன், கோச்சோட டெய்லி ஹார்ட் ஒர்க்கில் தான் நான் இப்போ இந்தியா விளையாடிருக்கேன். இப்போ வைஸ் கேப்டனாக இருக்கேன் நம்ம இந்தியா டீமுக்கு. நெக்ஸ்ட்டு இந்தியன் கேப்டன் ஆகணும், அதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட். தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என்றும் அடுத்து சீனியர் கபடியில் சாதிக்க வேண்டும் என்றும் திருவாரூரைச் சேர்ந்த அபினேஷ் மோகன்தாஸ் தெரிவித்தார். ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. இது வந்து ஒரு பெரிய கனவு. இது எனக்கு வந்து விளையாடுறது எனக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் வீட்டில் அதெல்லாம் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து இன்னும் என்னென்னலாம் உங்களுக்கு கோல் இருக்கு? இன்னும் சீனியர் இந்தியனுக்கு வரணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அது கூடி சீக்கிரம் தமிழ்நாடு கவர்மெண்டோட சப்போர்ட் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சவால்களை கடந்து கபடி களத்தில் சாதித்த இந்த இரு நட்சத்திரங்களையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கொண்டாடி மகிழ்ந்து வருகிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வந்த கனமழையால் வயல்களில் தேங்கிய மழைநீரை விவசாயிகள் வடிய வைத்து வருகின்றனர். இதைத் தொடர்ந்து மழைநீரில் மூழ்கியிருந்த சம்பா பயிர்களில் உரம் மற்றும் பூச்சி மருந்து அடிக்கும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல் சின்ன குருவாடி பகுதியில் கனமழையால் அடியோடு சாய்ந்ததோடு குறுவை நெல்மணிகள் மீண்டும் முளைத்ததால் விவசாயிகள் மிகவும் வேதனை அடைந்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் நடவு செய்யப்பட்ட வயல்களில் மழைநீர் சூழ்ந்து சுமார் 100 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை செலவு செய்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர்.
உதகையில் நஞ்சாநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி கேரட் பயிர்கள் அழுகி உள்ளன. கேரட் பயிர்கள் அழுகி வருவதால் முன்கூட்டியே விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். சில பகுதிகளில் தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என்றும் இதற்கு தகுந்த நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்த போது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதல்வரின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருப்பதாகவும், எதற்கு முதல்வர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் எனவும் EPS விமர்சித்துள்ளார். மாமல்லபுரத்தில் தாவேகா தலைவர் விஜயுடனான சந்திப்புக்கு கரூரிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் ஆம்னி பேருந்துகளில் புறப்பட்டுச் சென்றனர். கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில் கரூர் வெண்ணெய் மலை பகுதியிலிருந்து 5 ஆம்னி பேருந்துகள் மூலம் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் மாமல்லபுரத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 3 முதல் 4 நபர்கள் செல்ல உள்ள நிலையில் ஒரு சிலர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மாமல்லபுரம் செல்லவில்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. 1 முதல் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் தன்னார்வ அமைப்பு மற்றும் ரோட்டரி சார்பில் நடைபெற்ற மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு நடைப்பயண நிகழ்ச்சியை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இதில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் இலவச புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை தொடங்கினால் இந்தியா முழுவதும் இந்த திட்டம் விரிவடைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். குறிப்பாக இந்த இளம் பெண்களை பாதிக்கும் என்கின்ற வகையில் 1 முதல் 14 வயதுக்குட்பட்ட இளம் பெண்களுக்கு புற்றுநோய் தடுப்பூசிக்கு என்று 38 கோடி ரூபாயை ஒதுக்கி இலவசமாகவே அந்த புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்திற்கு இன்றைக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். அது டெண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. டெண்டர் முடிஞ்ச உடனே தமிழ்நாட்டில் முதல்ல நம்ம அது இலவசமா அந்த புற்றுநோய் தடுப்பூசியை போட போறோம். அது இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் பண்ணல. அந்த மாதிரி இப்ப நமக்கு இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷமே, தமிழ்நாட்டில் நம்ம இந்த புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமா தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது இந்தியா முழுக்க இலவச திட்டமா மாறுவதற்குரிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு அடித்தளமிட்டிருக்கிறார் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக புகழ்பெற்ற கால்பந்து வீரர் மெஸ்ஸியின் இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். மெஸ்ஸி தலைமையிலான அர்ஜென்டினா அணி ஆஸ்திரேலிய அணியுடனான நட்பு ரீதியில் விளையாடும் போட்டி நவம்பர் 17ஆம் தேதி கொச்சியின் ஜவஹர்லால் நேரு சர்வதேச மைதானத்தில் நடைபெறவிருந்தது. சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பான ஃபிஃபாவிடம் கேரள போட்டிக்கு அனுமதி பெற கால தாமதமானதால் இப்போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தேதி அறிவிக்கப்படவில்லை. இதனால் ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஏசியான் உச்சி மாநாட்டிற்காக மலேசியாவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்தடைந்த நிலையில் தாய்லாந்து கம்போடியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ட்ரம்ப் மற்றும் மலேசிய பிரதமர் அன்வர் முன்னிலையில் கையெழுத்தானது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி ஒப்பந்தம் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டார். சீனா, மலேசியா மற்றும் அமெரிக்காவின் உதவியுடன் கம்போடியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையே ஜூலை மாதம் ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்தமானது தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. மலேசியா, தாய்லாந்து மற்றும் கம்போடிய தலைவர்களுடன் சேர்ந்து ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்ய இரு நாட்டு எல்லைக்கு ஏசியான் குழு அனுப்பப்படும் என்று தெரிவித்த ட்ரம்ப், பலரும் செய்ய முடியாது என்று கூறிய விஷயத்தை தாங்கள் செய்து காட்டியுள்ளதாகவும், இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மூலம் லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். ஜூலை போர் நிறுத்தத்திற்கு பிறகு அவ்வப்போது வன்முறைகள் தொடரும் நிலையில் நீடித்த அமைதி இருக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் கடைசி தொடரை விளையாடிவிட்டதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா இன்ஸ்டாவில் சூசகமாக பதிவிட்டுள்ளார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மா ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி போட்டியில் சதம் அடித்ததோடு தொடர் நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார். 38 வயதான ரோஹித் சர்மா டெஸ்ட் மற்றும் T20 அணியில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை இலக்காக வைத்து ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறார்.
இதனால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் இருக்காது என்பதால் அவருக்கு இதுவே ஆஸ்திரேலிய கடைசி தொடராக இருக்கும் என்று கூறப்பட்டது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக இன்ஸ்டாவில் ஒன் லாஸ்ட் டைம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சிட்னி என ஆஸ்திரேலியாவிலிருந்து விடைபெறுவதை ரோஹித் சர்மா ஸ்டோரியாக பகிர்ந்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. நடிகர் அஜித்குமார் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் ஈடுபட்டுள்ள வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக கோலோச்சிய அஜித்குமார் குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு பிறகு கார் ரேசிங்கில் கவனம் செலுத்தினார். வெளிநாடுகளில் நடந்த பல்வேறு கார் ரேஸில் கலந்து கொண்ட அவர் பல வெற்றிகளையும் குவித்தார். அவர் கார் ரேஸில் கலந்து கொண்ட வீடியோக்களை அவ்வப்போது அவரது குழுவினர் வெளியிட்டும் வந்தனர். ரேசிங்கை முடித்து தற்போது துப்பாக்கி சூடுதல் பயிற்சியில் இறங்கியுள்ளார் அஜித்குமார். திருப்பூர் மாவட்டம் கொங்குநாடு ரைபிள் கிளப்பில் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியில் இறங்கியுள்ளார். அவர் கன்னை லோட் செய்து இலக்கை குறிபார்த்து சுட்ட வீடியோவை அவரது ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர்.